ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பாவக்காய் தொக்கு செய்யலாம். பாவக்காய் தொக்குக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்குது, அதை நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ வெங்காயம், 3 தக்காளி. தொக்குக்கு தக்காளி நிறையா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டு சாம்பார் பொடி, மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா. தாளிக்க நான் நல்லெண்ணெய், பெருங்காயத்தூள், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நான் பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. பாவக்காய் தொக்குக்கு கொஞ்சம் தண்ணி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாவக்காயை நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேங்க பாருங்கள். அந்த தண்ணியை இருத்துட்டு இப்போ வேறு வடை சட்டியில் வணக்கலாம் வாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு, கருவேப்பிலை தாளிக்க போகிறோம். வெங்காயத்தை போட்டு வணக்கலாம் வாங்க. கடுகு, வரமிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா பொண்ணுரமாக வதக்கணும். இது வதக்கணும்னா தக்காளியை நல்லா வதக்கிட்டு தான் மசாலா ஐட்டம் போடணும். தொக்குச்சு நல்லா வெங்காயம் வேணாலும் மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வணக்கி பாவக்காய் போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சா பாவக்காய் தொக்கு ரெடி. பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.